இன்றைக்கு சமூக பிரிவினைவாதம் என்பது இங்கே நடக்கிறது. சமூக பிளவினைவாதம் நடக்கிறது. இதை செய்யக்கூடிய அரசியல் தான் சங் பரிவார் அரசியல். இதுதான் இந்துத்துவா. சிவபெருமானை பற்றி பேசுவதோ மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவதோ அல்ல இந்துத்துவா. அது ஹிந்துயிசம், இது இந்துத்துவா. Hinduism is entirely different from Hindutva. Hindutva is an agenda of Sangh Parivars. Hinduism அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு பிலீஃப். Hinduism. இந்துத்துவா என்பது சங் பரிவார்களின் செயல் திட்டம். அது அதுல ஒன்று கான்ஸ்டிடியூஷனை தூக்கி எறிவது, ஸ்டேட் ரிலீஜனை டிக்ளேர் செய்வது, இந்தியா அல்லது பாரத் என்கிற பெயரை மாற்றி இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று டிக்ளேர் செய்வது. இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும்? 2000 வருஷங்களுக்கு பின்னால் மீண்டும் இந்தியா போகும். 2000 வருஷங்களுக்கு முன்னால் எப்படி இந்தியா இருந்ததோ அப்படித்தான் இந்தியா போகும். அதை தடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால் சங் பரிவார்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறோம். அதனால்தான் அந்த கருத்துள்ள இடதுசாரி சக்திகளோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். திமுக உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணிக்கு பேர் கலைஞர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஜனதான் ஒரு கட்சி, ஒரு கூட்டணி உருவாச்சு காங்கிரஸை வீழ்த்துவதற்காக. ஆல் இந்தியா லெவல்ல ஜனதான்னா மக்கள் அணின்னு பேரு. அந்த ஜனதாவில் ஒரு இயக்கமா இருந்தது ஜனசங், ஜனசங்கம், மக்கள் சங்கம். அதுதான் பிற்காலத்தில் பாரதிய ஜனதான் மாறிச்சு. அதிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்கல்ல ஜனதா தள், அதுல விபி சிங் ஒரு முக்கியமான தலைவர். அந்த ஜனதா தள் பிரியும் போது தேவகவுடா போன்ற தலைவர்கள்லாம் ஜனதா தள் செக்யூலர் அப்படின்னு பேர் வச்சாங்க. தலைவர்கள் நமக்கு முன்னர் இருந்த தலைவர்களை எப்படி இந்த செக்யூலரிசத்தின் மீது ஒரு ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள், கருத்து ஊன்றி தலைப்பை கூட, ஒரு இயக்கத்தின் தலைப்பில் கூட செக்யூலர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சிருக்காங்க பாருங்க. ஜனதா தள் யுனைடெட், ஜனதா தள் செக்யூலர். செக்யூலரிசம் நீண்ட நாட்களாக அரசியல் புழக்கத்தில் இருந்து வருகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், வளர்ந்து வருகிற போதே பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கும் என்பதை தொலைநோக்கு பார்வையில் புரிந்து கொண்டு முன்னுணர்ந்து தலைவர்கள் அப்படி பெயரை வைத்திருக்கிறார்கள். திமுக உருவாக்கிய அணிதான், நாமும் அதில் இடம்பெற்றிருக்கிறோம். அந்த அணியின் தலைப்பே, பெயரே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இது லோக்கல்ல, ஸ்டேட், மாநில அளவிலான சட்டமன்ற தேர்தலுக்கு உருவான அணிதானே. இங்க என்ன செக்யூலர் ஃப்ரண்ட் தேவையில்லையே அப்படின்னு சொல்லலாம். தேசிய பார்வை இருப்பதனால், ஆல் இந்தியா விஷன், ஒரு தேசிய பார்வை இருப்பதனால் செக்யூலர் என்பது முக்கியமானது என்பதை உணர்ந்த காரணத்தினால் தான் அன்றைய திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த கூட்டணிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கிறார். நாம் அதெல்லாம் இணைஞ்சு இயங்குவதற்கு இதுவெல்லாம் ஒரு காரணம். இப்படிலாம் தான் ஐடியாலஜிக்கலா நாம இணைஞ்சு நிற்கிறோம். இன்னைக்கு ஐயா 83 வயது, காயல், டாக்டர் காயல் மௌலானா காயல்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இன்னைக்கு இணைந்து விட்டார். கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் அதிமுகவிலே பயணம் செய்த பெரியவர், மூத்தவர், ஒரு இஸ்லாமியர். He joined in our party today. He traveled more than 50 years in ADMK, Dravidian politics. ஏன் அவர் நம்மகிட்ட இணைச்சிருக்கு? செக்யூலர், மதசார்பின்மை என்கிற அரசியல் தான். ஏடிஎம்கே அதை பொருட்படுத்தாமல் வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக, தற்காப்புக்காக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருப்பதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் எம்ஜிஆரோடும் ஜெயலலிதாவோடும் அரசியல் செய்தவர் என்பதால். அந்த கட்சியில் அவர் ஒரு பாப்புலர் லீடரா இல்லாமல் இருக்கலாம், ஒரு நபரா இருந்தாலும், சாதாரணமான ஒரு பொறுப்பிலே இருந்தாலும், ஐடியாலஜிக்கலா அவர் இங்க கன்வின்ஸ் ஆகி நம்மோடு இணைந்திருக்கிறார். நான் திருச்சிராப்பள்ளியில் சொன்னதை போல மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு அரசியலை நாம் கூர்மைப்படுத்துகிறோம், கருத்தியல் அடிப்படையில் கூர்மைப்படுத்துகிறோம். சனாதன சக்திகளா, விடுதலை சிறுத்தைகளா என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல். திமுகவா அதிமுகவா என்பது எலக்டோரல் பாலிடிக்ஸ்.
அதிமுக இருக்கிற இடத்துல பிஜேபியா அதிமுகவா என்பது எலக்டோரல் பாலிடிக்ஸ். நாங்கள் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ், கருத்தியல் அடிப்படையிலே இயங்குகிறோம். சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா? தமிழ் மண்ணை நஞ்சாக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதிமுக ஒரு வரலாற்று பிழையை செய்கிறது என்கிற கவலையை பதிவு செய்ய வேண்டியது எங்களின் கடமை. தமிழ்நாட்டு அரசியலை மடைமாற்றம் செய்ய, மதவாத அரசியலை நோக்கி மடைமாற்றம் செய்ய பலர் இங்கே பல வேஷம் கட்டி ஆடுகிறார்கள். போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் அந்த அரசியலை தான் இன்றைக்கு முன்னெடுக்கிறார்கள். இதற்கெல்லாம் நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. அண்ணன் சொன்னதை போல சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம், அதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைப்பது. சாதி ஒழிப்புன்னா எதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும்? சங் பரிவார்களின் பாசிசத்தை எதிர்த்து போராட வேண்டும்.